வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும் 10வது நாள் 10வது பாசுரம் 10வது திவ்ய தேசம். நோத்துச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாத்தத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போத்த பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்தும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்த அனந்தல் உடைய அருங்கலமே தேய்த்தமாய் வந்து திரவேலோர் என்பாவன் அப்படிங்கிற பாசுரம். 6வது நாள்ல இருந்து என்ன பண்றா, ஒவ்வொரு தோழியா எழுப்பின்னு இருக்கா. 6, 7, 8, 9 இன்னைக்கு எழுப்புற கணக்குல 5வது தோழியை எழுப்புறதா இது. இது என்னன்னு பாக்கணும். அர்த்தம் என்னன்னா, இந்த தோழி வந்து நல்ல ஆழ்ந்த அனுபவத்துல இருக்கா. இவ வாசலை வந்து தட்டுறா, எழுந்துக்கவே இல்லை. நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனா. நோத்து சுவர்க்கம்னா ஸ்வர்க்கம்ங்கிறது வந்து என்னன்னா பொதுவா இந்திரலோகம்னு வச்சுக்கலாம். ஆனா இவாளுக்கு ஆட்சியர்களுக்கெல்லாம் வந்து என்னது, அவளோட சொர்க்கமே கிருஷ்ண அனுபவம் தான். அவ இங்க இருந்தாலும் கிருஷ்ணனை தான் அனுபவிக்க போறா. சொர்க்கம்னா நம்ம கணக்குல மோட்சம்னு வச்சுக்கலாம். அங்க போனாலும் கிருஷ்ணனை மட்டும்தான் அவ அனுபவிக்க போறா. அதனால நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனை. நீ வந்து என்னன்னா, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு நோம்பு நோத்து பெற வேண்டிய சொர்க்கத்தை நீ என்ன பண்ற, நோம்பு நோக்காமலே பெற்றுறிய. இங்க அம்மனாங்கிறது வந்து என்னன்னா தலைவியார் அப்படின்னு கூப்பிடுறது. இங்க வந்து எப்படின்னா கிண்டலா கூப்பிடுற மாதிரி. நீ எங்கள்கிட்ட எல்லாம் சொன்ன இப்படி நோம்பு நோக்கணும் அப்படி நோம்பு நோக்கணும் எல்லாத்தையும் நாங்கெல்லாம் ரெடியாகி வந்துட்டோம். ஆனா தலைவி நீ என்ன பண்ற, ஜாலியா உள்ளேயே இருக்க, வெளியிலயே வரல, உள்ளேயே கிருஷ்ணரை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இப்ப வந்து என்னன்னா, இப்ப எழுப்புற தோழி எப்படின்னா கிருஷ்ணருக்கு பக்கத்து வீடாம். அவ 2 பேருக்கும் ஒரே காம்பவுண்ட் வாழாம். அதனால இவ என்ன பண்றா, நடுவுல ஒரு ஓட்டையாட்டம் பண்ணி வச்சுட்டு இருக்காளாம். அது வழியா அப்பப்போ கிருஷ்ணன் வந்து இவள்கிட்ட பேசிட்டு போகணும். அது இவாளுக்கு தெரிஞ்சிருது. அதுதான் வந்து இவ என்ன சொல்றா, நீ நோக்காமலே வந்து கிருஷ்ண அனுபவத்தை பெற்றுட்டேன். ஏன்னா கிருஷ்ணன் அது வழியா அவள்கிட்ட வந்து பேசுறா இல்லையா, அப்படின்னு தான் அவ சொல்றா. நாங்க கூப்பிடுறதுக்கு வந்து இதுதான் பண்ண மாட்டேங்கிற, பதில் தான் சொல்லல, கதவை கூட தான் வந்து மாத்தமும் தாராரோ, நீ பதில் சொல்ல, வெளில வந்து கதவா திறக்க கூடாதா, மாட்டேங்கிறிய அப்படிங்கிற. நீ வந்து ஏன் திறக்க மாட்டேங்கிறன்னா, நாத்தத்துழாய் முடி நாராயணன், நீ நல்லா துளசியோட இருக்கிற திருத்துழாய தலையில வச்சுட்டு இருக்கிற இவர் கிருஷ்ணன் வந்து உன் பக்கத்திலேயே தூங்கிட்டு இருக்க, உன் கூட இருக்காரு, அதான் நீ வரலைங்கிற. இது வரைக்கும் அவன் வாயே திறக்கலையே, இப்ப வந்து அதெல்லாம் ஒன்னும் இல்லை, கிருஷ்ணன்லாம் வரவே இல்லை அப்படிங்கிற. அப்படியா, ஏன் அவர் வரல நீ பொய் சொல்ற. ஆனா பாரு, வாசனை வெளில தூக்கி அடிக்கிறது. இந்த இதெல்லாம் கஸ்தூரி எல்லாம் அது மாதிரி வாசனை பொருட்கள்லாம் என்னதான் மூடி வச்சாலும் அது என்ன ஆகும், அது வாசனை வெளில வந்துடும். அது மாதிரி வாசனை வருது. உடனே சொல்ற, கிருஷ்ணர் வந்தாருங்கிறது உண்மைதான், ஆனா இன்னைக்கு வரல, ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி வந்தார், ஆனா வந்து அந்த வாசனை இன்னும் வெளில போல அப்படின்னு. உடனே அவர் சொல்ற, நான் அதுக்கப்புறம் அந்த ஓட்டையை கூட நான் அடைச்சிட்டேன், அதனால கிருஷ்ணர் வரவே இல்லை அப்படின்னு. அந்த ஓட்டை பூட்டு சாவி எல்லாம் கிருஷ்ணருக்கு பெரிய இதுவா, அவர் எல்லாத்துலயும் அந்தரியாமி உள்ளுக்குள்ள இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார். இந்த நாத்தத்துழாய் முடி நாராயணன், அதாவது ஒரு துளசி வாசனை இருக்கும்போது அங்க கிருஷ்ணர் பெருமாள் இருக்கார், நாராயணன் இருக்காருங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து என்ன இது பண்றேன்னா, ஒரு இது கதை எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன்னா, அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரையா வந்து ராமேஸ்வரம் அந்த திருப்புலானி கிட்ட எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கான். அப்ப வந்து கேட்கிறேன், இங்கெல்லாம் தானே ராமர் நடந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். அங்க ஒரு மீனவர் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவர் ஒன்னே வந்து சொல்றாரு, ஆமா கிருஷ்ணர் இங்கெல்லாம் வந்தாருங்கிறதுக்கு நீங்க எந்த எக்ஸாம்பிளும் தேட வேண்டாம், இன்னும் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து இந்த மண்ணை முகந்து பாருங்க. அவரை வந்து பெருமாளோட கால் வந்து அப்படியே பொன்னாலான இது இல்லையா, அவ்வளோ மென்மையானது இல்லையா, இந்த மண்ணோட இது பட்டு அவர் கால் கொப்பளமான மாதிரி ஆறுது. அதனால என்ன பண்ணார், ஹனுமான் வந்து அவர் தோல்ல தூக்கிண்டே நடந்தார். அப்ப அப்படி தூக்கும்போது கிருஷ்ணர் இவர் ராமரை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்றா, முன்னாடி வானரங்கள்லாம் ஓடி வருது. அப்ப அவர் இப்படி ஆடி ஆடி வர்ற இதுல என்னன்னா அந்த திருத்துழாயெல்லாம் கீழே விழுது. அது அப்போல இருந்து இங்க விழுந்து இந்த மண்ணுல பட்டு 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 மண்ணோட அது மக்கி இந்த மண்ணை எடுத்தாலே அந்த திருத்துழாய் வாசனை வருது. சோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுன்றலாம் இங்கெல்லாம் தான் ராமர் போனார் அப்படிங்கிற இந்த காரணத்தை ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற, நாத்தத்துழாய் முடி அப்படிங்கிறதுக்கு. உடனே இவ வந்து சொல்றா, ஏன்னா இவகிட்ட வந்து இப்ப என்ன இவ்வளவு நேரம் கிருஷ்ண அனுபவத்தை பத்தி சொல்லியாச்சு, அவ ஏற்கனவே கிருஷ்ண அனுபவத்துல மூழ்கின்னு இருக்கா. அதனால இனிமேல் இவ்வளவு கிருஷ்ணரை பத்தி சொன்னா வெளியிலேயே வரமாட்டான்ட்டு இப்ப என்ன பண்றா, ராமாவதாரத்துக்கு போயிடுறா. பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் தீர்ந்த கும்பகர்ணனும், வாய் விழுந்த கும்பகர்ணனும். ராமாவதாரத்துல புண்ணியனார் ராமரே வந்து என்னன்னா நம்மால் போத்த பறைதரும் புண்ணியனார். நம்மளால வந்து மால் அதையும் பிரிச்சு சொல்லிக்கலாம். நம்ம பக்தர்கள் மேல மால்னா பைத்தியமா அப்படியே ஆசையா இருக்கு, நம்ம மேல வந்து அவ்வளோ ஆசையா இருக்கிற அவர் வந்து நம்மளால போத்தி பறை நம்ம பாடுறோம் இல்லையா, அதனால அப்படி பண்ணினோம்னா அவர் என்ன பண்ணுவார், நமக்கு பறைங்கிற கருவியை கொடுப்பார். அது ஒரு தோல் கருவின்னு சொல்லலாம்,
கைங்கரியம்னு சொல்லலாம், மோட்சம்னு சொல்லலாம் நம்ம. அதனால வந்து மோட்சத்தை நமக்கு கொடுப்பார். பண்டொரு நாள் முன்னாடி ஒரு நாள் வந்து என்னன்னா, ராமரே வந்து புண்ணியன், அவர் தர்ம இது எதுலயும் அவர் மீறாது. அவரால போர்க்களத்துல தோத்து யமன் கிட்ட போன கும்பகர்ணன் எல்லாருக்கும் என்ன தெரியும், தூக்கத்துக்கு கும்பகர்ணன் தான் எல்லாரும் சொல்லுவா. அவர் வந்து தோத்து போய் அவரோட தூக்கத்தை எல்லாம் உனக்கு வந்து கொடுத்துட்டாரா, நீ வந்து என்னன்னா ஆத்தா அனங்களுடையாய் அருங்கலமே. அனந்தல்ங்கிறது என்னன்னா சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். நீ சோம்பேறித்தனத்தோட திலகமா இருக்கிறவ மாதிரி அருங்கலமே. எங்களோட குரூப்புக்கே வந்து நீ தான் வந்து ஒரு அருமையான ஆபரணம் போட்டு ஒரு பதக்கம் இருந்தால் தான் இந்த பக்கம் இருக்கிற செயினும் இந்த பக்கத்துக்கும் கொஞ்சம் அழகா காமிக்கும். அது மாதிரி இருக்கிறவ நீ. அதனால நீ என்ன பண்ண, தேத்தமாய் வந்து திருவேலூர் என்பவன் நாங்கள் கூப்பிடுறோன்ட்டு அப்படியே நீ ஓடி வந்து கதவை திறந்துடாத. உன்னோட தலைமுடி ஆடைகள் எல்லாம் திருத்திண்டு வந்து தர. ஏன்னா நீ வந்து கிருஷ்ணனோட அனுபவத்துல மூழ்கின்னு இருக்க, நீ எப்படி இருக்கங்கிறது தெரியாது அப்படி. இதுக்கும் வந்து என்னன்னா, இதையும் ராமாவதாரம் ஏற்கனவே ராமர் நாத்த துழைக்கும் பார்த்தோன்னே இதுலயும் பார்க்கலாம். என்னன்னா, வாலியை வந்து சுக்ரீவனுக்காக பெருமாள் மறைஞ்சிருந்து இது பண்ணார் இல்லையா, வதத்துக்கு அப்புறம் என்னன்னா, கொஞ்ச நாள் இந்த குளிர்காலம் வரைக்கும் நீ போயிட்டு வா, உன்னோட ஆட்சியை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சீதையை கண்டுபிடிக்க உதவி பண்ணவி. சரின்னு வர சுக்ரீவன் என்னன்னா, அந்த இதை மறந்து மனைவியோட சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடுறது தாராவோட. அப்படி ஆகும்போது என்ன ஆயிடுறது, அந்த நாள்லாம் முடிஞ்சிடுறது. வரல என்ன ஒண்ணு லக்ஷ்மணரை அனுப்பி விடுறது. அனுப்பிட்டு இன்னும் அண்ணா போன பாதை இன்னும் மூடி வைக்கல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக அவர் வந்தோன்னே, அவர் வரணுன்னே இவருக்கு பயம் வந்துடுறது. யாருக்கு, சுக்ரீவனுக்கு. என்ன பண்ண தெரியலங்கிறதுனால என்னன்னா, தான் போகாம தன் மனைவியை அனுப்பி வைக்கிறான். அவ என்னன்னா கணவனோட சந்தோஷமா இருந்து அங்கிருந்து வரும்போது தன்னோட ஆடைகளை சரியா திருத்திக்காம அப்படியே வந்து வெளில வந்துடுறா. ஒரு அம்மா முன்னாடி குழந்தை எப்படி வெக்கம் இல்லாம வருமோ அது மாதிரி லக்ஷ்மணர் முன்னாடி வந்துடுறா. நீ அது மாதிரி அவளை மாதிரி வந்துடாத, தேத்திரமாய் வந்து அழகா வந்து ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணிட்டு வந்து கதவை தர அப்படின்னு சொல்றான். கிருஷ்ண அனுபவத்துல மூழ்கி இருக்கிறவளை கூப்பிடுற. இந்த இதுல வந்து என்னன்னா, நமக்கு பேயாழ்வாரை எழுப்பினதா ஒவ்வொரு ஆழ்வாரை எழுப்புறாலையும் அந்த கணக்குலயும் நம்ம இதை வச்சுக்கலாம். இதான் இன்னைக்கு இந்த பாசுரத்தோட அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், என்ன திவ்ய தேசம்ங்கிறத பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா, ஆண்டாள் குறிப்பிடுற திவ்ய தேசம் வந்து திருக்காட்கரை, மலையாள திவ்ய தேசம். திருக்காட்கரை அப்பனை பத்தி தான் வந்து இதுல குறிப்பிடுறான்னு சொல்றான். திருக்காட்கரை எங்க இருக்கு, மலையாள திவ்ய தேசம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. அது வந்து கேரளால இருக்கிற இது, எர்ணாகுளம் பக்கத்துல கொச்சி அந்த இதுல இருந்தே வந்து மெயின் இதுலயே இருக்கு, ஈஸியா போய் பார்த்துடலாம். இது வந்து ஓணம் பண்டிகையோட தொடர்புடைய ஊர். இது பெருமாள் வந்து திருக்காட்கரை அப்பன் வாமனமூர்த்தியா இருக்கார். வாமனமூர்த்திக்கு இருக்கிற கொஞ்சம் சில முக்கியமான கோயில்கள் இது ரொம்ப பிரபலம். அப்புறம் வந்து இது வந்து கபில தீர்த்தம். கபில முனிவர் வந்து என்ன பண்ணினார்னா, எனக்கு வாமனாவதாரம் நீ எடுத்த இதைப்படி நான் பார்க்கணும், உன்னை நான் வாமன மூர்த்தியாவே சேவிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரோட வேண்டுதலுக்கு ஏற்ப இங்க வந்து பெருமாள் காட்சி அளித்தார்னு சொல்லுறார். திருக்காட்கரை அப்பன் வாமனமூர்த்தி. அப்புறம் வந்து வாமன கஷேத்திரம்னு பேரு. அப்புறம் திருவிக்ரம மகா கஷேத்திரம்னு இதை வந்து சொல்றா. கபில கஷேத்திரம்னு பேரு, இவர் கபிலர் வந்ததுனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு இருக்கு. தாயார் வந்து பெருஞ்செல்வ நாயகி தாயார். இங்க எல்லாமே பெருமாள் மாருக்குள்ளதான். திருநாவாயில மட்டும்தான் தனிக்கோவில் நாச்சியார். இது வந்து என்னன்னா, பரசுராமரால கட்டப்பட்ட கோவில்னு சொல்றா. இது வட்ட வடிவுல இருக்கு கோவில். இந்த கோவில்ல வந்து கபில தீர்த்தம் எல்லாமே. இப்போ இதோட கதை என்னங்கிறத பார்க்கலாம். வாமனன்னே நமக்கே கதை தெரிஞ்சிடும். பெருமாள் வந்தார், வந்து மூவடி மண் கேட்டு அப்போ அவர் 2 அடிக்கு இது பண்ணினார். கடைசி அடி எங்கன்னா இந்த தலையிலேயே வெயின்னு சொன்ன உடனே தலையில இது பண்ணார். அப்போ பூமிக்குள்ளே ஒரு இது பண்ணார், பாதாள லோகத்தை ஆட்சி பண்ணுன்னு சொல்லிட்டார். திருக்கால்கரை, அவரோட பெருமாளோட கால் வந்து இங்க அழுந்தின இடங்கிறதுனாலதான் இதுக்கு வந்து திருக்கால்கரைங்கிறது மறுவி இப்போ திருக்காட்கரை அப்படிங்கிற பேரா எடுத்து. இதுதான் இங்க இது வாமனமூர்த்தியா தான் வந்து பெருமாள் இருக்காருங்க. தெற்கு நோக்கி திருமுக மண்டலம் இங்க இருக்கா. இதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு கதையும் வந்து சொல்றா. நேந்திரம்பழம் இருக்கு இல்லையா, கேரளானால எல்லாருக்கும் நேந்திரம்பழம். நேந்திரம்பழத்தோட உண்மையான பேர் என்னவானா நேத்திரம் பழமா. அதுவும் இந்த ஊர்ல தான். அது என்ன இதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு செல்வந்தர் வந்து இது வயல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்காரு. வாழை மரம் எல்லாம் தோப்பு, வாழைத்தோப்பு இது பண்ணு. ஆனா ஒரு காய் கூட காய்க்கவே இல்லையா. உடனே அவருக்கு வருத்தமா இருக்குங்கனால இங்க பெருமாள்கிட்ட வர வந்து, எனக்கு வந்து ஏன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு வாழைத்தார் ஒன்று கொண்டு வந்து நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஒரு செடி கூட காய்க்கல அப்படின்னு. எனக்கு அப்படி நல்லா காய்ச்சதுன்னா நான் உனக்கு வந்து தங்கத்திலேயே தார் வெள்ளி இது வாழைத்தார் பண்ணி உன் கோவில கொண்டு வந்து வாழைப்பழம் இதை வைக்கிறேன் அப்படின்னு.
சரின்னு பெருமாளோட கண் பார்வைப்பட்டா கேட்கணுமா, அருமையா வந்து பெருமாளோட நேத்திரம் பட்டு வந்ததுனால வந்து என்னன்னா நேத்திரம் பழம்னு வந்துடுது. அது மறுபடியும் இப்போ நேந்திரம் பழம்னு ஆயிடுது. நல்லா வந்து அந்த பழம் நல்லா அருமையா வந்துடுது. அவர் வேண்டின்றதுக்கு படி என்ன பண்ணிட்டார், தங்கத்துல தார் கொண்டு வந்து பெருமாள் சன்னதியில வச்சுட்டு அங்க ஒருத்தர் யோகி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் அந்த பக்கம் வெளில அப்படி நகர்ந்து வர வந்து பார்த்தா காணவே காணும். வச்ச நார்மல் பழம் இருக்கு, ஆனா அந்த தங்கத்துல வச்சதை காணும். உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ராஜாட்ட சொல்லி ராஜா எல்லாம் என்ன நினைக்கிறேன், இந்த யோகி தான் திருடிட்டான்னு நினைச்சா அவர் ரொம்ப துன்புறுத்துறார். உடனே அவர் வந்து இல்லைன்னு சொல்ற கஷ்டமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த அர்ச்சகர் என்ன பண்ற, அந்த திருமஞ்சன ஜலம் போலியன்னு பார்த்தா அந்த இதுல அந்த ஜலம் வர்ற இடத்துல இந்த பழம் மாட்டின்னு இருக்கு. உடனே அதை எடுத்துடுற ராஜா மன்னிப்பு கேட்டாரு. ஆனா வந்து அதுக்குள்ள என்னன்னா இவருக்கு அவமானம் தாங்காம இந்த யோகி என்ன பண்ற, தற்கொலை பண்ணிட்டு அவர் பிரம்ம ராட்சசா மாதிரி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுத்துட்டு. அப்போ அந்த ஊர்ல கேரளா தெரியும் இல்லையா, மந்திரம் தந்திரம் எல்லாத்துக்குமே பேர் பெற்ற இடம். உடனே ஒருத்தர் வந்து என்ன பண்ற, ஒரு நம்பூதிரி வந்து ஒரு தாந்திரிகத்தின் மூலமா ஒரு யக்ஷியை உருவாக்கி அந்த யக்ஷி மூலமா இந்த பிரம்மராட்சஸை கட்டுப்படுத்திடுறது. அதனால அந்த யக்ஷி என்ன பண்றதுன்னா பெருமாளோட பிரசாதத்தை இந்த பிரம்மராட்சஸ்க்கு கொடுத்தோடனே பிரம்மராட்சஸ் கட்டுக்குள்ள வந்துடுறது. அதனால இன்னும் வந்து அந்த கோவில்ல பார்த்தா பிரம்மராட்சஸ்க்கும் ஒரு சன்னதி இருக்கு, யக்ஷிக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அவ 2 பேரும் இன்னும் காவல் தெய்வமா இருக்கலாம். இன்னைக்கும் பெருமாளை கம்சி ஆனோடனே அங்க வந்து அந்த பிரம்மராட்சஸ்க்கும் கொண்டு போய் இது பண்றா. பயம் ஏதாவது இருக்கிறவா எல்லாம் அந்த பிரசாதத்தை வாங்கிண்டா அந்த குழந்தைகள் பயப்படுறது, படுக்கையில பாத்ரூம் போற இது அதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிற. இதுதான் நேந்திரம் பழம். அப்புறம் வந்து இந்த பிரம்மராட்சசியம் கோவில்ல இருக்குங்கிறதுக்கு இது இங்க. அப்புறம் வந்து ஓணம் இந்த இடத்துல இருந்தா ஆரம்பிக்கிறது. அவர் மகாபலி உள்ள போனோன்னு அவர் வந்து கேட்கிறேன், நான் வந்து நல்லா தானே ஆட்சி பண்ணினேன், சரி நான் பூமிக்குள்ள போயிடுறேன், ஆனா வருஷத்துல ஒரு நாளா நான் வந்து என் மக்களை பார்க்கணும். சரி ஆவணி திருவோணத்தை போது நீ வந்து பாரு. அந்த நாள் வந்து திருவோண பண்டிகையா இது பண்ணும். திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம் இல்லையா, வாமன ஜெயந்தியாவும் அதை கொண்டாடுறான். அப்ப அவர் வர 10 நாள் ரொம்ப அருமையான வகையில மகாபலியை வரவேற்கிறதுக்காக அவ வந்து ஓணம் பண்டிகை இன்னைக்கு வரைக்கும் அருமையா நடந்துட்டு இருக்கு. முன்னாடி 24 நாள் வரைக்கும் கொண்டாடினால இப்போ 10 நாள்ல வந்து நின்று இருக்கு. இதுதான் இங்க வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுற கதையும் இதுல தான் வந்துடுறது. ஸோ நம்மளும் முடிஞ்சா ஒரு முறை அங்க போய் திருக்காட்கரை பெருமாளையும் சேவிச்சு வாமனமூர்த்தியை வழிபட்டுட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.